உயிர்விட்ட நடிகை மோனிஷா. கடைசி நொடி சம்பவம். 21 வயதுல இப்படி ஒரு பெண்ணா? என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மறைந்த நடிகை மோனிஷா வாழ வேண்டிய 21 வயதுல இறந்து போயிட்டாங்க. நல்ல பொண்ணு. காலம் எடுத்த முடிவுனால துரதிருஷ்டவசமா விபத்து ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க. மோனிஷாவுக்கு இன்னைக்கும் ரசிகர்கள் அதிக அளவுல இருக்காங்க. பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு இருக்கார் இல்லையா, அவரு பேட்டி ஒண்ணுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, கேரளா கோழிக்கூட்ல பிறந்தவங்க தான் மோனிஷா. பெங்களூர்ல வளர்ந்தவங்க. 6 வயதுல இருந்தே பரதநாட்டியம் கத்துக்கிட்டவங்க. காரணம், இவங்களுடைய அம்மா ஸ்ரீதேவி உன்னியும் வந்துட்டு சிறந்த கிளாசிக்கல் டான்சர். இப்ப நிறைய நடன நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது மலையாள எழுத்தாளர் டைரக்டர் ND வாசுதேவ நாயர் மோனிஷாவை ஒரு விழால பார்த்துட்டு நடிப்புக்கு அழைச்சிருக்காரு. இதுக்கு மோனிஷாவுடைய அம்மாவும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. காரணம், மோனிஷாவுடைய அம்மாவும் அங்கு பிரபல நடிகை தான். கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. தேசிய விருது கூட கிடைச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கடுத்து மோனிஷா தன்னுடைய 17வது வயதுல சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமாகறாங்க. முதல் படத்திலேயே சிறந்த நடிகை அப்படின்ற பெயர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம தேசிய விருதும் வாங்குறாங்க. ஹோம்லியா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாவே இருப்பாங்க. அவங்க நடிச்ச கேரக்டர் அது மாதிரிதான் ஹோம்லி கேரக்டராவே இருக்கும். பூக்கள் விடும் தூது படத்துல தமிழ்ல அறிமுகமாகறாங்க. பாடல்கள்லாம் ஹிட் ஆகுது. அது மட்டும் இல்லாம மொத்தமே 4 தமிழ் படங்கள்ல மோனிஷா நடிச்சிருக்காங்க. இதுல கார்த்திகோட நடிச்சிருக்க கூடிய உன்னை நினைத்தேன் பாட்டு அப்படின்றது செம்மையா இருந்திருக்கு. 1992ல ஷூட்டிங் ஒண்ணுக்காக திருவனந்தபுரத்துல இருந்து கொச்சி ஏர்போர்ட்டுக்கு அதிகாலை 4 மணிக்கு கார்ல போயிருக்காங்க. விடிகாலை நேரம் அப்படின்றனால மோனிஷா தன்னுடைய அம்மாவின் மடியிலேயே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் கார் விபத்து ஏற்பட்டிருக்கு. மோனிஷாவுடைய தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. காதுல ரத்தம் கொட்டி அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்க. மோனிஷா உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. அம்மா மட்டும் உயிர் தப்பிச்சிருக்காங்க. மோனிஷாவை பத்தி சொல்லணும்னா மொத்தமா தமிழ்ல 4 படங்கள் கொடுத்திருக்காங்கங்க. ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படம் மூலமா பிரபலமானவங்க. இளையராஜா இசையில உருவான என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது ரசிகர்கள் மனதுல நீங்காம இருக்கு. 1992ல ஷூட்டிங் ஒண்ணுக்காக திருவனந்தபுரத்துல இருந்து கொச்சி ஏர்போர்ட்டுக்கு அதிகாலை 4 மணிக்கு கார்ல போயிருக்காங்க. விடிகாலை நேரம் என்பதனால மோனிஷா தன்னுடைய அம்மாவுடைய மடியில தூங்கிட்டு வந்தாங்க. அப்புறமா தான் அவங்க இறந்து போன அந்த சம்பவம் நடந்திருக்கு. மோனிஷாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமாமா. பள்ளி சிறுவர்கள் தினமும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போறப்ப மோனிஷா வீட்டு வாசல்ல நின்னு மோனிஷாக்கா அப்படின்னு கத்துவாங்களாம். உடனே அவங்களுக்கு தினமும் சாக்லேட் வாங்கி தரது இவங்களுடைய வழக்கமா இருந்திருக்கு. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த சிறுவர்கள் வந்து வாசல்ல மோனிகா அக்கா அப்படின்னு நிக்கும் பொழுது யாருமே இல்லைன்றதா ரொம்ப வருத்தமான விஷயம். வெறும் 21 வயதுல அவங்க இறந்தும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெருநாய்கள் மீது அதிக பாசம் இவங்களுக்கு இருந்திருக்கு. உண்மையிலே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்க கூடிய ஒரு மனுஷி இப்படி இறந்து போனது யாராலையும் அந்த காலத்துல தாங்கிக்க முடியல. இப்பயும் அவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கும், சிலருக்கு தெரியாம கூட இருந்திருக்கும். சோ உங்களுக்கு மோனிஷா அவர்களை எந்த படத்துல பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.